சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சிகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது லோத்துடைய வாழ்க்கையிலே சம்பவித்த ஒரு முக்கியமான காரியத்தை நாம் இங்கே கவனித்து பார்க்கிறோம். நேற்று ஆபிரகாம் லோத்துடைய வாழ்க்கையிலே எப்படி நடந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆபிரகாம் தன்னுடைய சகோதரர்கள் லோத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார். லோத் தன்னுடைய கண்களுடைய பார்வைக்கு அருமையானது செழிப்பான வளமான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டான். கடைசியிலே சோதோமில் போய் குடியிருந்தான் என்று வாசித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது லோத் சோதோம் குமாராவுடைய வாசல்லே உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவர் இங்கு இந்த சோதோம் குமாரை பற்றி சொல்லும் பொழுது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது சோதோமுடைய மனிதர்கள் மிகவும் பொல்லாதவர்களாயிருந்தார்கள், மிகவும் பாவம் செய்தவர்களாய் காணப்பட்டார்கள். 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் வந்து எட்டியது. சோதோம் குமாரோடைய ஜனங்கள் ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் தவறு செய்து இன்னும் கொடூரமான காரியங்களை செய்த போது எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன், பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணன் அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு தம்முடைய தூதர்களை அனுப்புவதை நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் செய்ய போகிறதை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. லோத்தை காப்பாற்றுவதற்கு ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் அழிப்பீரோ என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் he was pleading for his grace. அவருடைய அன்புக்காக, இரக்கத்திற்காக தன்னுடைய சகோதரன் மகன் அந்த பட்டணத்திலே அழிந்து போகாதபடி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான். அவருடைய ஜெபத்தை கேட்டு அழிவை நோக்கி கொண்டிருந்த பட்டணத்தில் தூதனை அனுப்பின பொழுது லோத்தை காப்பாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நமக்கு அன்புக்குரியவர்கள் நம்முடைய தேவனுடைய பார்வையிலே ஒரு கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது உலகமே அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் சூழ்ந்து மூழ்கி கொடுக்கிற காலத்தில் கர்த்தர் தம்முடையவர்களை நிச்சயமாய் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த பட்டணத்துடைய கூக்குரல் தேவசமத்தில் கூப்பிட்ட பொழுது ஒரு ஆபிரகாம் நிமித்தம் ஆண்டவர் அவனுடைய சகோதரமான லோத்தை காப்பாற்றுவதற்கு தூதனை அனுப்புகிறார். தூதன் அனுப்புகிற பொழுது வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம், லோத் சோதோமுடைய வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தான். சோதோமுடைய வாசல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு நகரத்தை காக்க வேண்டியவன், ஒரு குடும்பத்தை காக்க வேண்டியவன். அருமையான தேவனுடைய பிள்ளை, வாசல் காக்கிறவன் என்றால் அந்த பட்டணத்துக்குள்ளே வருவதை கண்டு அதை தடுத்து நிறுத்தக்கூடிய மனுஷனாக காணப்பட வேண்டும். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் தேவன் நம்மை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நம்மை நம்பி ஒரு சபையை தந்திருக்கிறார், நம்மை நம்பி ஒரு சமுதாயத்தை தந்திருக்கிறார், நம்மை நம்பி ஒரு பட்டணத்தை தந்திருக்கிறார், நம்மை நம்பி பல தேசங்களை நமக்கு தந்திருக்கிறார். தேசத்திற்கே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நாம், உனக்குள் பூமியின் வம்சமெல்லாம் ஆசிரிக்கப்பட்டு சொன்னார். அந்த அருமையான வாக்குத்தத்தை பெற்றதென நாம் வாசல் காக்கிறோட இருப்போமாக. முதலாவது நம்மை காத்துக்கொள்வோம், இரண்டாவது நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்வோம், மூன்றாவது நாம் இருக்கிற சபைக்கு நாம் காவலாய் இருப்போம், நான்காவது நாம் இருக்கிற பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு காவலாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமானாகிய லோத் அவன் வாசலிலே இருப்பதென்ற நோக்கம் என்னவென்றால் ஒரு ஜாமக்காரனாக, பாதுகாக்கிறவனாக, வாசலை காக்கிறவனாக காணப்பட வேண்டிய அந்த லோத் அந்த பட்டணத்துக்கு வரக்கூடிய தீமைகளை அவனால் நிறுத்தி வைக்க முடியாமல் போய்விட்டது. உலகத்தின் பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் தேவசமத்தில் இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் நீதிமானாக இருப்பது நல்லது. ஆனால் அதே வேளை ஒரு தேவ மனுஷன் சொன்னார், ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் இருந்தால் அவன் எப்படி குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் மானிட்டர் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். குடும்பம் என்றால் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உள்ளது, ஒரு கட்டு அமைப்புக்கு உள்ளது, ஒரு சட்ட திட்டங்களுக்கு உள்ளது, ஒரு அன்புக்கு எல்லையோடு கூட காணப்பட வேண்டும். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் நாட்களிலே? டிவி அல்லது செல்போன் இவைகளினாலே சீரிட்டு போகாதபடி
தகப்பனே, தாயே, நம்முடைய பிள்ளைகளுக்கு காவல் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த கண்கள், நமக்கு கொடுத்த தாளந்துகள், நமக்கு கொடுத்த திறமைகள், நமக்கு கொடுத்த அந்த மேலான எல்லா உத்தரவாதங்கள், பொறுப்புகளை வைத்து நம்ம பிள்ளைகள் சரியான காரியங்களை செய்தார்களா என்று நாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையானவர்களில் லோத் வாசல் காக்கிறவனாய் காணப்பட்டான். தன்னை காத்திருக்க வேண்டும், தன்னுடைய மனைவியை காத்திருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை காத்திருக்க வேண்டும், தான் வாழ்கிற சமுதாயத்தை காத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல வாசல் காக்கிற இந்த லோத் அவன் தவறிவிட்டான். இந்த தவறுனாலே என்ன நடந்தது? தன்னை இழந்தான், தன் பிள்ளைகளை இழந்தான், தன் மனைவியை இழந்தான், தான் இருந்த சமுதாயத்தை இழக்க வேண்டி இருந்தது. தேவ கிருபை அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. எச்சரிப்பை அவன் கவனிக்காதபடினால அவனுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. நிகழ்ச்சி கவனிக்கிற யாராக இருந்தாலும் நாம் ஒரு ஜாமக்காரனாக இருப்போம், நாம் ஒரு வாசல் காக்கலாக இருப்போம். அப்படி காத்துக்கொள்வோம் எனால் நம்மை காத்துக்கொள்வோம். ஆபிரகாம் தன்னை காத்து கொண்டான், தன்னுடைய மனைவியை காத்து கொண்டான், பிள்ளைகளை காத்து கொண்டான், தனக்கு கொடுத்த தேசத்தை காத்துக்கொள்வதற்கு ஒரு ஆசீர்வாதன் வாய்க்காலாக காணப்பட்டான். அப்படி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய உத்தரவாதத்தை பொறுத்து நம்முடைய உத்தரவாதத்தை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. May God bless you. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.